வணக்கம். விக்னேஷ் ஸ்ரீ விநாயகா அக்ரோ சர்வீஸ் பழனி. இன்னைக்கு நம்ம எந்த மிஷின் பார்க்க போறோம்னா ஜெய்சன் பேலர். இதில் 3 மாடல் இருக்குது, 3G, 4G, 4G ப்ளஸ்ஸு. இப்போது அதிக விவசாயிகள் விரும்புகிறது வந்து 4G ப்ளஸ் மாடல். 4G ப்ளஸ்ன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே ரீல் பரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆடுகின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ரீல் பார் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ரீல் பார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ரீல் பார் யூஸ் பண்ணிக்க. இதனால என்னென்னா பில்லு எதுவுமே சிக்காது. இப்போ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக மற்ற பிராண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வைக்கலோ சோளத்தட்டோ எந்த வேஸ்ட் எடுத்து கட்டினாங்கனாலும் இங்கே முன்னாடியே ரீல் பார்லேயே வந்து எல்லாமே சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் ரொம்ப பச்சையாக கட்டினாங்கனாலும் இது வந்து என்னன்னா எதுவுமே சிக்காது. எவ்வளோ லோடு கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே உள்ள டெபாசிட் பண்ணிடும், பேல் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுக்குமே ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஜெய்சனு. அப்புறம் இவங்களோட ரோபஸ்ட் குவாலிட்டி, ஸ்பேர் பார்ட்ஸோட குவாலிட்டி இது நம்ம எல்லாத்தோடவே இப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி நல்லா R&D டெவலப் பண்ணி கஸ்டமரோட ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு மெஷினை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸு ப்ளஸ் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆகிட்டே இருக்குது. அவங்க அட்வான்ஸ் மாடல் கொண்டு வர பேலரோட என்கொயரி சேல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இன்னுமே வந்து இந்த பேல் பண்ணுறது வந்து இன்னும் ஈஸி ஆகிட்டே இருக்குது. இந்த மெயின் 4G ப்ளஸ்ஸோட மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ பில்லை வந்து எடுக்கிறது வந்து அரிக்கம்பி எடுக்கும். அரிக்கம்பி எடுத்து உள்ள டைரெக்டாக ரோலருக்கு வந்து டெபாசிட் பண்ணும். ரோலர் என்ன பண்ணும், பேலை வந்து ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ இதில் என்ன ஆகுனா, கொஞ்சம் வைக்கோல் ஈரமாக இருந்தாலோ ஈரம் அதிகமாக இருந்தாலோ பச்சையாக இருந்தாலோ வந்து என்ன ட்ரை இல்லாமல் இருந்தால், ட்ரையாக இல்லைன்னா ரெஸ்டியூஸ் வந்து உள்ளே போக முன்னாடியே மாட்டிக்கிட்டு சிரமப்படும். குச்சி வச்சு குத்துவாங்க டிரைவர்ஸு. அப்போல்லாம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4G ப்ளஸ்ங்கிறது என்னென்னா டிரைவர் இறங்கவே தேவையில்லை. என்ன லோடு கொடுக்குறாங்களோ அதை அப்படியே உள்ளே கொண்டு போய் காலையில் 6 மணிலேருந்து கட்ட ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து வைக்கல் பதமாக வேணும்னா நம்ம ட்ரை பண்ணி கட்டணும். இல்லை நம்ம அவசரம் மழை வருது, நம்ம சீக்கிரம் கட்டி ஆகணும்னா நம்ம அப்படியே ஈரத்துலேயே போய் கட்ட ஆரம்பித்தோம்னாலுமே ஈஸியாக எடுத்து பேல் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம வெயிட் பண்ணி நம்ம அதுக்காக பேடி ஸ்ட்ராவெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் எங்கள் ஏரியா வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது அதிகமாக வந்து சோளத்தட்டும் மக்காச்சோள ஸ்ட்ராஸ் தான் கட்டுவாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும். சோளத்தட்டும் பார்த்தீங்கன்னா 3 அடிங்கிறதுக்கு 5 அடி 6 அடி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையெல்லாம் இழுத்து நார்மல் பேலர் வந்து உள்ளே இழுக்கவே முடியாது. முன்னாடியே வந்து மாட்டிட்டு அரிக்கம்பி ஜாஸ்தி உடையும், இங்கேயே லோடாகி நிற்கும். இப்போ 80% 90% பேல் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, ரோல் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ வந்து மாட்டிக்கிச்சுன்னா அப்போ வேஸ்ட்டாக தான் வெறும் பேல் தான் ஓடும், உள்ள லோடு போகாது. அப்போ என்ன ஆகும்னா இவங்க இதை எடுக்கிறதுக்காக டோரை ஓப்பன் பண்ணி கட்டை வெளியே தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் பழகிடி இன்னொரு லோடு. அது வந்து நமக்கு டைம் வேஸ்ட். ஒரே பேலை வந்து நம்ம 2 தடவை கட்டுற மாதிரி. இதில் வந்து என்னன்னா எவ்வளோ இருந்தாலும் சரி 100% அங்கே லோடு ஆனால் மட்டும்தான் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம கட்டை வெளியே தள்ளிக்கலாம். நமக்கு வந்து டைம் அதிகம் மிச்சமாகும். டெய்லி ஒரு நார்மலாக ஒரு 300 கட்டு கட்டுறோம் அந்த மாதிரி ஹெவியான யூசேஜில் அப்படின்னா இல்லை நான் 100 கட்டு ஈஸியாக எக்ஸ்ட்ரா கட்டலாம். இதில் எக்ஸ்ட்ரா விழுகுதுன்னா எங்கேயுமே போய் நிற்க தேவையில்லை. தட்டை எடுக்கிறதுக்காக வண்டியை நிப்பாட்டி வச்சு பேல் ஓடிட்டு இருக்கோம். இது வந்து தேவையில்லை. இது மூவிங்லேயே வந்து எல்லாம் எடுத்து உள்ள டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கு. ட்ரம்ல லோட் ஆகிக்கிட்டே பேல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் டெய்லி வந்து என்னன்னா ஒரு விவசாயி இல்லை ஒரு டிராக்டர் ஓட்டுறவங்க வந்து இந்த பேலர் இப்போ லேட்டஸ்ட் 4G ப்ளஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் டெய்லி 50 கட்டு 100 கட்டு எக்ஸ்ட்ரா தான் அவங்க கட்டலாம். சீசன் டைம் பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் ஓட்டவே முடியும். எல்லா ஏரியாலையுமே பேலன்ஸ் அதிகமாகிடுச்சு. 20 நாளில் ஓட்டுறதுல டெய்லி 100 கட்டுனா குறைஞ்சபட்சம் 2000 கட்டு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஓட்டலாம். 4G ப்ளஸ்ஸு 4Gங்கிறது எப்படி டிஃபரன்ஷியேட் தெரியும்னா, இந்த ரீல் பார் வந்து லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லோடர் எங்கே வரும்னா இந்த இடத்துல உள்ள வரும். அது நம்ம டெமோ ஓடும்போது பார்ப்போம். அது என்ன ஆகுனா இதில் இருந்து வைக்கலையும் இதுதான் மெயினாக கிளச் செட்டு மெயின் ரீல் பார் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்ட்ராவை எடுத்து கொடுக்கறது இங்கே போகும். இங்கே போய் இந்த எக்ஸ்ட்ரா லோடர் என்னன்னா இதிலிருந்து எடுத்து ரோலருக்கு டெபாசிட் பண்ணிடும். இது வழியாக ரோலர் எடுத்து உள்ளே கொண்டு பேல் ஆகிடும். இதுக்குள்ளதான் வந்து இந்த சைஸ் இதுக்குள்ளதான் பேல் ஆகிட்டே இருக்கு. இதுக்குள்ளதான் இதுலேருந்து எடுத்து ஸ்ட்ராவை உள்ளே போட உள்ளே போய் இந்த ரோலர்ஸ்குள்ளே வந்து சுற்றி அந்த சைஸ் வந்து கட்டு வந்து அப்படியே உருண்டு பெருசாகும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம யாருமே வந்து கையை எதுவுமே உள்ளே விட்டுறக்கூடாது. ரோலராக இருக்கட்டும், ஸ்கேலாக இருக்கட்டும், எதுவுமே எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இங்கே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம
ரெண்டு இடம் மெயினாக கையை விட்டுருவாங்க. ஒன்று நார்மல் மாடலில் கீழே வந்து இங்கே சிக்கிக்குன்னு சொல்லி குச்சி வச்சு திருப்புளி வச்சு ஏதாவது இடிக்கும் போது என்ன ஆகுனா பேலர் ஓடிக்கிட்டே இருக்கிறனால டக்குன்னு உள்ளே இழுத்துரும் கையை. அடுத்த ஆக்சிடென்ட் பாயிண்ட் வந்து இங்கே ஸ்கேலு ரோலர் இருக்கிற இடத்துல. இது மெயினாக எப்படி ஆகும்னா த்ரெட்டு இப்போ வந்து நூல் சணல் ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நூல் கட் ஆகிறது இல்லை, பட் சணல் வந்து கட் ஆயிரும் ஒரு சில மெக்கானிக்கல் இஷ்யூஸோ இல்லை த்ரெட்டில் இருக்கிற ப்ராப்ளம்னாலும். அப்போ என்ன ஆகுன்னா பிடி ஆஃப் பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாமல் அவசரத்தில் வந்து அப்படியே இறங்கி த்ரெட்டை இதில் கோர்த்து அப்படியே ரன்னிங்லேயே வந்து த்ரெட்டை இறக்கி கோர்ப்பாங்க. அதனால என்ன ஆகுன்னா பை மிஸ்டேக் அவங்க கையை வந்து ரோலர்லேயோ, ஏன்னா பேல் ஃபுல்லாக வந்து லோட் ஆகிருக்கும். பேல் லோட் ஆனால் தான் ஸ்கேல் விழுது. அதனால என்ன இங்கே கேப் இருக்காது. அது வந்து பேல் சுற்றிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு வந்து இவங்க சணலை டக்குன்னு விட்டுட்டாங்கன்னா கையை ஸ்லைட்டாக வச்சுட்டா கூட அது சுற்றுற ஸ்பீடில் வந்து டக்குன்னு கையை உள்ள இழுத்து. அதில் தான் மேஜரான ஆக்சிடென்ட்ஸ் வந்து பேலர்ஸில் வர்றதே இந்த ரெண்டு ஆக்சிடென்ட். ஸோ அது வந்து இதெல்லாம் ஸ்பேஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. இன்ஜுரி வார்னிங் நோட்டிஃபிகேஷன் ஸ்டிக்கர்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மீறி நம்ம தான் சேஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டு பாயிண்ட் வந்து செயின். இது வந்து டோர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் டோரோட தான் கம்பெனியில் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்ணிடுவோம்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி 90% டோர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து வெயிட் குறைக்கிறதுக்காகவும் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க. டோரை ரிமூவ் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வேஷ்டி இந்த மாதிரி எல்லாருமே பேண்ட் ஷர்ட் போட்டு யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது சிரமம். அப்போ என்ன ஆகுன்னா இப்போ